இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க गाइस. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. ரீசெண்டா நமக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் பங்களாதேஷ் நாங்க இந்தியாவில் நடக்கிற போட்டிகள்ல கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து இந்த பாகிஸ்தான் நம்ம எதுவும் பண்ணலாம் நம்மள மறந்துடுவாங்களே, சரி நம்ம ஏதாச்சும் பிரச்சனையே பண்ணுவோம், இந்தியா கூட வர February 15 மேட்சை பாய்காட் பண்றோம், இதெல்லாம் யாருக்காக, பங்களாதேஷ் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இவன் தெரிஞ்சுதான்னு பார்த்தா அப்புறம் சொல்றான் 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்லுங்க நாங்க ஆடுறோம். சரி அப்படி என்ன கண்டிஷன் தான் சொல்றான்னு பார்த்தா, ஒண்ணு ஐசிசி பாகிஸ்தானுக்கு கொடுக்குற சேலரி இன்க்ரீஸ் பண்ணுமா. இது கண்டிஷன் மாதிரிலாம் தெரியல, ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே சேலரின்றது கரெக்டா தான் கொடுக்குறோம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கண்டிஷன் என்ன ஆகும்னா, நம்ம இந்தியா அவங்க கூட பைலேட்டரல் சீரிஸ் ஆடணுமா. நீ பகலகாம் பண்ண அட்டாக்கு நாங்க இப்போ உங்க கூட பைலேட்டரல் சீரிஸ் ஆடாம இருக்கிறது தான் உனக்கு குறைய. ஐசிசிஐ தெளிவா சொல்லிட்டாங்க பிசிசிஐ எடுக்க வேண்டிய முடிவு. மூணாவது கண்டிஷன், நீங்க இவ்வளவு மட்டமா இருப்பீங்கன்னு நினைச்சு பாக்கலடா, ஹேண்ட் செக் பண்ணுமா, அது எங்க இஷ்டம்டா, நீங்க பண்ண வேலைக்கு மறக்க முடியுமா. அதுக்கும் ஐசிசி சொல்லிட்டாங்க இதுவும் பிசிசிஐ எடுக்க வேண்டிய முடிவு, நாங்க இல்லன்னு. இப்ப நீ மேட்ச் ஆறியா இல்ல சாங்ஷன்ஸ் ஃபேஸ் பண்றியான்னு கேட்டதும் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே நினைச்சுக்கிட்டு சரி ஓகே மேட்ச் தானே ஆடணும்னு ஃபைனலா சொல்லிட்டாங்க. சண்டே 7 மணி செம்ம சீன் இருக்குது அன்னைக்கு. பேசாம 10 மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விஷயமே தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.